இடமல நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிபி நவீன். ஸ்பிக் மீடியா மற்றும் இடமலம் இணைந்து நடத்தும் ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு 2.0 ஒரு மெகா சர்வே 1,00,000 சாம்பிள்ஸோட இந்த சர்வே வந்து பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோன் பார்த்தீங்கன்னா டெல்டா ஜோன். நம்முடைய இருக்கும் லீடிங் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஜே.வி.சி. ஸ்ரீராம் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே. சாமி அவர்களும், ஸ்பிக் மீடியாவின் ஃபவுண்டர் திரு ஹரிஷ் அவர்களுக்கும். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். டெல்டா ஜோன் நம்ம பார்க்க போகிறோம் சார். ஸோ டெல்டா ஜோனில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் திருச்சி. ஹரிஷ், ஸோ திருச்சியில் மொத்தம் சொல்லுங்கள் ஹரிஷ், எத்தனை தொகுதிகள் இருக்குது? ஸ்ரீரங்கம், திருச்சி வெஸ்ட், திருச்சி ஈஸ்ட், திருவேரம்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர் அண்ட் மணப்பாறை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஸ்ரீரங்கம் பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் பொறுத்தளவுக்கு டிஎம்கே அலைன்ஸ் 38.21% எடுத்திருக்காங்க. அண்ட் ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 36.60%, டிவிகே 12.67%, என்டிகே 6%, அதர்ஸ் 6.5% எடுத்திருக்காங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட. எங்க தொகுதியை ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் என்ன நினைப்பாங்கன்னா கோயில் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா ஸ்ரீரங்கம் கோயில் ஒரு சின்ன பார்க் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிச்சு கிராமம் ஆரம்பிக்கும். முதல்ல கம்பர்சம்பேட்டை, அல்லூர், முத்தசனலூர், ஜியபுரம், அதெல்லாம் எங்க ஊர் தான் ஃபுல்லா. அப்புறம் திருப்பலாத்துறை வரைக்கும் போயிட்டு போவோம், பேட்டாத்துறை வரைக்கும் போவோம். ஸோ இது பயங்கரமான ரூரல் ஏரியா, ரூரல் பெல்ட். இது இங்க முத்திரையர் அதிகமா இருப்பாங்க, கல்லர் அதிகமா இருப்பாங்க, பட்டியலினத்த அதிகமா இருப்பாங்க, ஸோ வெள்ளாளர் அதிகமா இருப்பாங்க. ஸோ இந்த தொகுதியை பெரிய தொகுதி. இந்த தொகுதியில அதிமுக 36.60 வாங்குது அப்படின்னா அது ஒரு வியக்கத்தக்க விஷயம். நான் 100% இவ்வளோ க்ளோஸா வரும் நான் எதிர்பார்க்கிறேன். நான் அக்ரியும் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்ரீரங்கம் தொகுதியை தெரியும். ஏன்னா நிறைய பேர் ஸ்ரீரங்கம் அம்மா நிற்கும் போது அது வேற விஷயம். அம்மா நிற்கும் போது முத்திரையர் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அதிமுக அதிமுக இருக்கிற பிரச்சனையை சொல்றேன். தங்கமணி தான் அங்க ஃபேஸ். அவங்க போஸ்டர் எல்லாமே தங்கமணி தான் இருப்பார். ஏன்னா நிறைய அதிமுகவோட லீடர்ஸ் அவங்க ப்ராபப்ளி காணாம போயிட்டாங்க. அதே மாதிரி அமமுகவுக்கு பயங்கர பிரசன்ஸ் இருக்கும்பாங்க. அமமுகவுக்கு பிரசன்ஸே கிடையாது. அமமுக போனாட்டி லால்குடியில் 1% 1.5% வாங்கினாங்க. இதுக்கும் கலர் ஓட்டம் அதிகம் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வாட்டி 2024 லோக்சபா எலெக்ஷன்ல திருச்சி சீட்டை கொடுத்தா 6%, 8% அசம்பிளி இன்ஸ்பைட் ஆஃப் மோடி பீங் த ஃபேஸ். ஸோ ஆக்சுவலா திருச்சியை டெவலப் பண்ணது ரங்கராஜன் குமாரமங்கலம். திருச்சியில நின்று ஜெயிச்சது அம்மா ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்தில். ஆனாலும் ஸ்ரீரங்கம் கஷ்டமான தொகுதி. இந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுன்னா அது என்னமோ ஆன்டி இன்கம்பன்சி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அக்ரஹாரத்தெல்லாம் போடுவாங்க. நான் இன்னும் பெரிய லீடு எதிர்பார்க்கிறேன். அவர் சார் 36.60 இல்லைன்றாரு அதிமுக கூட்டணி. ஏன்னா அக்ரஹாரத்தெல்லாம் உங்களுக்கு அதிமுக அதுவும் இந்த அதிமுக 2024 பிஜேபியோட நிற்காததுனால அது இன்னும் ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்ணிது. ஸோ பல விஷயங்கள் இருக்குங்க. கேண்டிடேட் சரி கிடையாது. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் ஸ்ரீரங்கத்தை பொறுத்த மட்டும். ஸோ அடுத்தபடியாக திருச்சி வெஸ்ட் பார்க்கலாம். திருச்சி வெஸ்ட் டிஎம்கேயோட அலைன்ஸ் 45.34%, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 21.57%, தமிழக வெற்றி கழகம் 15.17%, நாம் தமிழர் கட்சி ஆல்மோஸ்ட் 9% இருக்காங்க அங்கே. அதர்ஸ் 8.90% இருக்காங்க. ஸோ ஹரிஷ், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 9% என்னது அதர்ஸ்? நாம் இது அதர்ஸ் இன்னும் அன்டிசைடடாக இருக்காங்க அங்கே. யாரும் டிசைட் பண்ணல. ரெண்டாவது கேண்டிடேட் யாரு அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஃபேஸ் நிக்குது அப்படிங்கிறப்ப அந்த பெரிய ஃபேஸ்க்கு அகேன்ஸ்டா கேண்டிடேட் யாரு? பெரிய ஃபேஸ் நீங்க சொல்றது கேஎன் நேரு. ஆமா, கேஎன் நேரு. அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல கேண்டிடேட்டா ஆப்போசிஷன் சைட்ல யார் நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ஸோ அவருக்கு போட்டியா இருக்கிற ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டினாங்க அப்படின்னா அதுல ஒரு 6 to 7% மாறலாம் ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு. ஓகே, அப்படி மாறினாலும் ஒரு சேஞ்ச் வராது. ஆக்சுவலா நாம் தமிழருக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லயே டிவிக்கோட அதிகம் வாங்குவாங்க. கடைசியில பாருங்க, நீங்க ரிசல்ட் வரும்போது நாம் தமிழர் கட்சி விஜயை விட அதிகம் வாக்குகள் வாங்குவாங்க. திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல திருச்சி வெஸ்ட் மாதிரி நடத்தலாம். நாம் தமிழருக்கு சப்போர்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் டிஎம்கேல இருந்து எங்க மூவ் வராங்கன்னா இதுக்கு மூவ் வராங்க, திமுக கிட்ட இருந்து நாம் தமிழர் மூவ் வராங்க. ஓ, என்ன காரணம் சார்? நாம் தமிழர் டெல்டாலேயே உங்களுக்கு நாம் தமிழருக்கு ஒரு அவங்க பேசுற விஷயம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? சீமான் பேசுற விஷயங்கள்லாம், நீர்வளம், விவசாயம், இதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் டச்சி சப்ஜெக்ட். இவன் அங்கதான் விஜய் ரொம்ப மிஸ் பண்றது என்னன்னா, இது சொன்னா ஒத்துக்கவும் மாட்டாங்க யாருமே. சீமான் பிக்கப் பண்ற இஷ்யூஸ், நான் இது வரைக்கும் சீமானை பத்தி பேசவே இல்லை மற்ற இடத்துலாம். இங்க நான் பேச ஆரம்பிக்கணும். காரணம் விஜய் என்ன இஷ்யூ பேசுறாரு? திருச்சிக்கு ஏதோ இஷ்யூ பேசுனாரா?
ஒண்ணுமே பேசல. திமுக ஒரு பக்கம், அதிமுக வந்து அட்லீஸ்ட் டெல்டாக்கு நிறைய பண்ணியிருக்காரு எடப்பாடி. அதை பத்தி நம்ம தஞ்சாவூர் அந்த இடத்துக்குலாம் போகும்போது பேசலாம். ஸோ நாம் தமிழர் ஆக்சுவலி ஐம் நாட் சர்ப்ரைஸ் தட் நாம் தமிழர் இஸ் 9%. அது இது மேலேயே வாங்கலாம். அதுவும் அந்த ஜல்லிக்கட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அந்த அதிமுக சாரி நாம் தமிழர்ல வந்து இன்னர்ல ஒரு ராஜேஷ் நினைக்கிறேன், அவர் மாதிரி கேண்டிடேட்லாம் கொடுத்தாங்கன்னா நேருக்கு ஏற்றாப்புல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து ட்ரிச்சி ஈஸ்ட். ட்ரிச்சி ஈஸ்டில் வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து 48.44%, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 28.63%, தமிழக வெற்றி கழகம் 13.57, என்டிகே 6.50, அதர்ஸ் வந்து 2.86. அவர் அதே கேண்டிடேட் நிற்பார் அந்த வாட்டி. வாய்ப்பு கம்மி. வாய்ப்பு கம்மி இல்லை, ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அந்த கிறிஸ்டியன் சங்கத்துக்குலாம் அவர் வந்து அவங்களுக்கு யார் வேணாலுமே வந்து சார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது தெரியுமா, அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார் கிறிஸ்மஸ். ஓகே, அது ஃபுல்லாக அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார். ஸோ விஜய் கவுண்டரா வந்து ஜோசப் விஜய் கவுண்டரா அவர் தான் வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. இன்னொன்று அவர் வந்து ஸ்டாலினோட ஒரு நல்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒன்றும் இல்லை சார், லைக் டிஎம்கே க்ளீனாக ஸ்வீப் பண்ணுறாங்க இல்லையா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவெரும்பூர் தொகுதியில் வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து 40.96%, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து 30.77%, தமிழக வெற்றி கழகம் 10.50%, நாம் தமிழர் கட்சி 6.73, அதர்ஸ் 11% இன்னும் இருக்காங்க. இங்கே அன்டிசைடட் தான் வந்து நிறைய இருக்காங்க. அன்டிசைடடில் மொத்தம் ஜாஸ்தியாக இருந்தாங்க திருவெரும்பூரில். அன்டிசைடடா இல்லைன்னா தேமுதிக ஏதாவது ஓட்டு இருக்காங்க, தேமுதிகக்கும் இருக்குல்ல. எங்க திருவெரும்பூர்ல வரணும். திருவெரும்பூர்ல விஜயகாந்தனுடைய ஃபேன்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அது. ஆக்சுவலாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட தொகுதி. ஸோ என்ன திருச்சிக்கு என்ன, திருச்சியில் ஏன் திமுக வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸாக இருக்கு. 2 பெரிய மினிஸ்டர், உதயநிதி ஸ்டாலினுக்கு க்ளோஸ் ஆன அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முக ஸ்டாலினுக்கு க்ளோஸ் ஆன கேஎன் நேரு. ஜெனரேஷன் இவங்க 2 பேரும் மீட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து திமுக வேற லெவலில் இருக்கும். போனோடனே நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2021 கான்ஃபரன்ஸ் முதல் பெரிய அந்த கான்ஃபரன்ஸே திருச்சி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, சென்னை எப்படியோ அது மாதிரி திருச்சி. ஸோ அடுத்ததான் சார் லால்குடியில் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து 42.02, டிஎம்கே அலைன்ஸ் வந்து 35.30, டிவிகே 11.64, என்டிகே 8.64. அகைன் அவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது பர்சன்டேஜ் என்டிகேக்கு. அதர்ஸ் வந்து 2.40. அங்கே எப்படி சார் ஏஐஏடிஎம்கே 42? இல்லை, எனக்கு வந்து ஷாக். லால்குடி ஒரு காலத்தில் வந்து அன்பில் தர்மலிங்கம் என்ன தொகுதி. அன்பில் தர்மலிங்கம் எங்கள் அப்பாவுக்குலாம் அவர்லாம் வந்து பியர்ஸ். ஓகே, 2 பேரும் சேர்ந்து தான் கிளப்புக்கெலாம் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஎன் நேரு டெபியூ பண்ண தொகுதி, கேஎன் நேருவோட சொந்த தொகுதியே. அருண் நேரு நிற்கக்கூடிய தொகுதியில் லால்குடியும் வருது, பெரம்பலூரில் வரும் லோக்சபாவில். இங்கே வந்து ஒரே ஒரு காரணம் தான் இருக்கலாம், ஒரே ஒரு காரணம் என்னன்னா 3-time MLA 2011, 2016, 2021. அவர் மேல அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். We don't know. ஏன்னா சூப்பர்லி கான்ஃபிகர்ட் கான்ஸ்டிடியூன்சி இது. கல்லர் ஓட்லாம் எடுக்கிறதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு. தெலுங்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு கேஎன் நேரு இருக்காரு. தலித் ஓட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய தொகுதி அங்கே விசிகா பாப்புலாரிட்டி. ஓகே, ஸோ இங்க லால்குடியில் இது நடக்குதுன்னா, ஆனா எதுக்கும் தாவேக்காவுக்கு பெருசிய மொமெண்டமே இல்லையே. ஆமா, என்ன பொறுத்தவரை இங்கே தாவேக்காவோட நாம் தமிழர் இன்னும் கூடுதலாக வாக்கு. கண்டிப்பா திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல ரூரலாலும் சரி அர்பனாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் வில் பர்ஃபார்ம் பெட்டர் தென் தாவேக்கா. பட் சர்ப்ரைஸ், இது உண்மையிலேயே நடந்தால் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் எர்த்குவேக். லால்குடியில் ஆனா கேண்டிடேட் இருக்காங்களா ஹரிஷ் அதிமுகல? இல்ல, கேண்டிடேட் பெருசா இல்லை. அவங்களுக்கு என்னன்னா ஆன்டிகம்பன்சி விஜயை நம்புறதுக்கு அவங்க தயாரா இல்லை. விஜய் நம்பர் தயாரா ஏடிஎம்கே இல்லைன்னா நாம் தமிழர் தான் ஆப்ஷன் தான் பாக்குறாங்க. ஒருவேளை திமுக கேண்டிடேட் மாத்தினாங்கன்னா, திமுக மாத்துறாங்கன்னா அது அதிமுக பிளஸ்ன்னு தான் சொல்லுவேன். கேண்டிடேட் மாத்தினாவா? ஓகே, இப்போ ஹரிஷ் இப்போ டிவிக்கே நம்ம ரெடியாக இல்லைனா கூட அப்போ நாம் தமிழருக்கும் பெரிய லெவலில் வந்து அந்த இம்பாக்ட் இல்லையே. இல்லை, நாம் தமிழர் வந்து உங்களுக்கு டபுள் டிஜிட் தாண்டிடுவாங்க அங்கே எப்படியும். ஓகே, ஏன்னா அங்கே வந்து மொமெண்டம் நாம் தமிழருக்கு ரொம்ப டிவிகேலேருந்து நாம் தமிழருக்கு போயிட்டுருக்கு. யூஸ்வலாக மற்ற கான்ஸ்டிடியூன்சியில் நாம் தமிழர் டிவிகே போகிறது பார்க்குறோம். இங்கே மட்டும் டிவிகேலேருந்து நாம் தமிழருக்கு போகுது. நாம் தமிழர் ஒரு சில தொகுதியில் 15% மேலே போகும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல. அதுவே இருங்க, I will not be surprised if one of the constituencies they come second. அதிமுக கிட்ட சரியான கேண்டிடேட் இல்லைன்னா நாம் தமிழர் செகண்டுக்கே வரலாம். ஓகே.
ஸோ அடுத்த தொகுதி போகலாம். ஸோ அடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா மணச்சநல்லூர் டிஎம்கே அலைன்ஸ் வந்து 41.08, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் வந்து 31.80, தமிழக வெற்றி கழகம் 11.72, என்டிகே 5.45, அதர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10% இருக்காங்க, 9.95%. இங்கே வந்து அன்டிசைடட் இருக்காங்க. தேமுதிகவும் குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி இருக்குது. அண்டு இந்த அன்டிசைடடும் தேமுதிக வாக்கு வங்கியும் அதிமுக போகலாம். மணச்சநல்லூர்ல வந்து பரஞ்சோதின்னு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஒரு காலத்துல. ஆமாம். இன்னைக்கு ஆனால் அவர் ஸ்டாரா இல்லை. அது அவர் என்ன பண்ண, அதாவது ரொம்ப நல்ல கேண்டிடேட்டு, அவரோட சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். டிஎம்கே எம்எல்ஏ வந்து மைனர், அவரோட சமூகம் 10-50 ஃபேமிலி இருக்கணும் மணச்சநல்லூரில், அவ்வளோதான் இருக்கும். பயங்கர ரூரல் ஏரியா. அப்பயும் வந்து பரஞ்சோதினால லிஃப்ட் பண்ண முடியலங்கிறது வந்து கவலைக்கிடமான விஷயம். ஏன்னா ஒரு காலத்தில் அம்மா வந்து அப்படியே ஜெயலலிதா இருந்தபோது அவங்க பேங்க் பண்ணாங்க ஸ்ரீரங்கத்தில் நின்று. நான் மைசூரில் பிறந்தவனா கூட வந்து என்னோட பூர்வீகம் வந்து ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. மணச்சநல்லூர்லாம் ஆக்சுவலாக அதிமுகவோட ஃபோர்ட்ரஸ். ஆமாம். இன்னைக்கு திமுக மாறிடுச்சு. ஸோ அடுத்து முசிறியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ் இஸ் லீடிங் ஆன் 44.09%, ஏஐஏடிஎம்கே 38.11%, டிவிகே இஸ் 11.43%, என்டிகே 5.63, அதர்ஸ் வந்து அங்கே ரொம்ப கம்மி இல்லை ஹரிஷ், 0.74 தான். அங்கே டிசைடட் திருச்சியிலேயே வந்து அங்கே தான் அந்த அதுவும் மணப்பாறை தான் டிசைடடு. 11 சேர்த்துக்கங்க திமுகக்கு 50% மேலே போகும். எல்லாம் முசிறியெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் திமுக கட்சிக்காரங்க. கருத்து கணிப்பு எடுக்கிறதே கஷ்டம். எல்லாம் கரை வெட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ முசிறியில் வந்து நான் பார்த்தது என்னென்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஏடிஎம்கே போடுறோம் அப்படிங்கிறாங்க, மறுபடியும் கேள்வி கேட்டால் அந்த சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் இருக்குங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் வேறு யாருக்கும் நம்பத்து தயாராக திருச்சி மக்கள், அதுதான் பிரச்சனை. ஸோ அடுத்து வந்து துறையூரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ் 43.50%, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 39.89%, டிவிகே 11.81, நாம் தமிழர் கட்சி 3.0. அங்கேயும் அதர்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, 1.60 ஆல்ரெடி டிசைட் மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. ஸோ அங்கே எப்படி கிஷோர் சார்? இல்லை, துறையூர் முசிறி துறையூர் இதெல்லாம் திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் தான். ஓகே. ஸோ அதனால் இது ஒன்றும் doesn't come to me as a surprise. Done. ஸோ அடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தொகுதி மணப்பாறை தொகுதி இல்லையா? ஏன்னா டிஎம்கே அலைன்ஸ் வந்து 40.72% இருக்காங்க, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 39.14, வெரி க்ளோஸ். டிவிகே ஹோல்ஸ் ஆன் 15.11% சார். ஸோ என்டிகே பேசாது. இப்போ இங்கே என்ன சார் ஆகும் ஒரு மாதிரி? எனக்கு தெரிஞ்சு மணப்பாறையெல்லாம் கஷ்டங்க, ரொம்ப கஷ்டங்க. இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம்னா ஒன்லி திங் இஸ் அப்துல் சமத். அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சி சுதேசூரில் நின்னாரு. திமுக எம்எல்ஏ டெலிவர் பண்ணல. மணப்பாறைலாம் அந்த காலத்துலேருந்து தண்ணி பிரச்சனை, இன்னும் தண்ணி பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த காலத்துலேயே வந்து என்ன சொல்லுவாங்க, தண்ணி அடிச்சா வந்து காற்று தான் வரும், தண்ணியே வராது. அந்த மாதிரி இடம் அது. ஓகே. ரொம்ப பேக்வர்ட். திருச்சியில் எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி பிரச்சனை இருக்குதா செய்யுது. ரொம்ப பேக்வர்ட் கான்ஸ்டிட்யூன்சி அது. அதனால தான் அந்த கேவியை வச்சோம் நம்ம. ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை இம்ப்ரூவ்டான்னு கேட்டிருக்காங்க திருச்சி மக்கள் கிட்ட. ஆல்மோஸ்ட் வந்து 57% வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரோட் டெவலப்மெண்ட்டும் 55% வந்து நோ. கவர்மெண்ட் வந்து டூரிசம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க கேட்டதுக்கு 42% வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஆக்சுவலாக ஓரளவு பரவாயில்ல. இந்த ஸ்ரீரங்கம் பற்றி கேட்கும் போது இப்போ டூரிசம் ராக் ஃபோர்ட்டுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் அந்த வந்து டூரிசம் ஃபெசிலிட்டி ஓரளவு பெட்டராக இருக்கு. இன்னும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் என்னன்னா வந்து தெரியும் லைக் இட் ஆர் நாட், ஸ்ரீரங்கம் வந்து கோயில் வந்து நீ திருமணம் வரை ஆயிடுச்சு. அது பயங்கரமாக வராங்க. ஓகே, லோக்கலோட கம்ப்ளைண்ட் என்ன, எங்களுக்கு தர்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல விஷயம் தானே சார், டெவலப்மெண்ட். ஆனால் சார் இப்போ இது எப்படி லைக் க்ளோஸ் அவுட் ஏடிஎம்கேவா இல்லை டிஎம்கே? அது சொல்லுங்க மாதிரி. மணப்பாறை ஐ வில் கால் இட் அஸ் டிஎம்கே அன்லெஸ் அதர்வைஸ் அப்துல் சமத் மேல பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி. இது ஏன்னா முஸ்லிம்ஸும் நிறைய இருக்கக்கூடிய தொகுதி அது. ஓகே. ஸோ அடுத்த மாவட்டத்துக்கு போயிடலாமா ஹரிஷ்? அடுத்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 தொகுதிகள் இருக்கு. அறந்தாங்கி, திருமயம், ஆலங்குடி, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, விராலிமலை. அறந்தாங்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ் வந்து 45.33%, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 26.93, தமிழக வெற்றி கழகம் 11%, என்டிகே ஆல்மோஸ்ட் 10% இருக்கு ஹரிஷாங்க. அண்ட் அதர்ஸும் 6.76% இருக்காங்க. ஸோ சார் அறந்தாங்கியில் வந்து நாம் தமிழருக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்குங்க. புதுக்கோட்டை, திருச்சி இதெல்லாமே
இந்த ஸ்ப்ரெட் எல்லாமே சிவகங்கை இங்கெல்லாம் நாம் தமிழர் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, வளர்ந்துகிட்டு இருக்கு கட்சி. ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுறோமோ, அந்த தமிழக வெற்றி கழகத்துல ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அவங்க. திருச்சி அதோட எஃபெக்ட் தானே அறந்தாங்கி. ஓகே, அறந்தாங்கில வந்து திருநாவுக்கரசோட பையன் தான் வந்து எம்எல்ஏ. ஸோ திருநாவுக்கரசர் ஹோல்டு பயங்கரமா இருக்கும், அவர் இண்டிபெண்டா நிற்கும் கூட ஜெயிப்பார் அவரு. ஓகே, ஸோ பயங்கர ஹோல்டு, ஃபேமிலிக்கு ஹோல்டு உண்டு, ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் அவரு. ஸோ அதெல்லாம் அட்வான்டேஜ். அறந்தாங்கில வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிடும். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமயம் வந்து டிஎம்கே அலைஸ் வந்து 35.88, ஏஐடிஎம்கே அலைஸ் 37.39% இருக்குது, டிவிகே 13.76, என்டிகே 2.95, அதர்ஸ் வந்து 10%. ஜேவிசி சார் முக்கியமான கான்ஸ்டிடியூன்சி. யா ஓகே, நான் ஏன் சொல்றேன்னா எங்க டீமும் வந்து இன்டென்சிவா சர்வே பண்ணிருக்கோம். ரகுபதி ஒவ்வொரு வாட்டி மினிஸ்டர் ரகுபதி நேரோ மார்ஜின்ல தான் ஜெயிப்பார். லாஸ்ட் டைம் கூட 1100 votes மார்ஜின் தான் ஜெயிச்சார். இங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான், ரகுபதி தான். அவருக்கு எழுத்தாப்புல பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அவர் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த வாட்டி நிற்க போறது இல்லை, அவர் பையனுக்கு தான் கொடுக்க போறாங்க சீட்டு. அவர் பையனுக்கு செலவு பண்ணுவாங்கன்னு ஒத்துக்கிறாங்க அவங்க. ஆனாலும் பழனிவேல்னு அதிமுக ஒரு யூனியன் கவுன்சில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் தான் அங்கே அடிபடுது. ஐ திங்க் கண்டஸ்டன்ட் வந்து வைரமுத்து ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன், பார்த்து சொல்லிடுறேன் நான். அவர் தான் வந்து இதுலேருந்து கண்டஸ்டன்ட்டு. ஒரே செகண்ட். வைரமுத்து தான் ஏடிஎம்கேலேருந்து கண்டஸ்டன்ட். ஆனால் செந்தில்வேலு கொடுத்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்ன்றாங்க. நல்ல பாப்புலர், கிராமங்களில் நல்ல பாப்புலர். அவரா ரகுபதி பையன்னா அவர் தான் போகும். ரைட். ஸோ அடுத்து வந்து நீங்கள் தான் நோட்டீஸ் பண்ணீங்களா அந்த மாதிரி ஹரிஷ்? புரியல. இல்லை, அந்த மாதிரி நீங்கள் தான் நோட்டீஸ் பண்ணீங்களா அந்த இடத்துல? இல்லை, அங்கே வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட் சாய்ஸே இன்னும் கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க அங்கே. ஓகே, நான் அவங்க டிசைடடாக எதுவுமே முடிவு பண்ணல, ஏடிஎம்கே கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. டிஎம்கே சைடில் வந்து அவங்க ஃபேமிலி சைடு ஏதோ அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தகவல் இருக்கு. டிஎம்கே ரகுபதியோட சன் ரகுபதி வாண்ட்ஸ் டு ரிட்டையர் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அண்ட் சன்னை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு பார்க்குறாரு. அது டைனாஸ்டி கல்ச்சர் தானே. நீங்க தேமுதிகவுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு, திருமயம்ல தேமுதிகவுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அது அதர்ஸ் 10% என்னது, தேமுதிகவுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அவங்களும் அலைன்ஸ்குள்ள வரும்போது அது இன்னும் கொஞ்சம் 40க்கு மேல. முத்திரையருக்கும் நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் முத்திரை செல்வகுமாரும் நிறைய ஓட்டு வாங்கினார், 16,000 ஓட்டு வாங்கினார். அவரே அகாமடேட் பண்ணுவோம், அவரே கேண்டிடேட்டா போட்டாலும் போடலாம். சார் அடுத்து ஆலங்குடியும் சேம் அதே மாதிரி தான் சார் இருக்குது. டிஎம்கே அலைஸ் 35.73, ஏஐடிஎம்கே அலைஸ் 34.58, வெரி க்ளோஸ். டிவிகே 12.30, அதர்ஸும் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 10% இருக்குது, 11% இருக்குது. இது எப்படி சார் கன்வெர்ட் ஆகும்? இல்லை, எங்களுக்கு வந்து வர டேட்டா வந்து மேயநாதன் வந்து பை லேண்ட் ஸ்லைடில் ஜெயிக்கிறாருன்னு தான் வருது. ஓகே, ஐ டிஃபர் ஃப்ரம் திஸ். ஸோ ஆலங்குடியில் ஜேவிசி சார் இஸ் நாட் கோயிங் இட் லேண்ட் ஸ்லைடில் ஜெயிக்கிறார். சும்மா வந்து சின்னதெல்லாம் ஜெயிக்கல, முத்திரை லேண்ட் ஸ்லைடில் ஜெயிக்கிறார். ஓகே, ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வில் பி winning சொல்றீங்க. ஆலங்குடி டு டிஎம்கே சார் இஸ் சேயிங் தட் இட் வில் லேண்ட் ஸ்லைட். ஓகே, அது ஸ்லைட் விக்டரியா இருக்காது. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து கந்தர்வர் கோட்டை. ஸோ கந்தர்வர் கோட்டையில் டிஎம்கே இஸ் லைக் 39.42%, ஏஐடிஎம்கே 30.76, டிவிகே 16.72, அதர்ஸ் வந்து 7.71. இந்த இடத்துல தான் வந்து இந்த மாவட்டத்திலேயே 4 தொகுதிகளில் டிவிகே வந்து ஒரு 17% கிட்ட போகிறாங்க. ஸோ எப்படி சார் இது? எடி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ரொம்ப ரொம்ப சிம்பிளான எம்எல்ஏ, மொத்த சம்பளத்தையும் பார்ட்டி கிட்ட கொடுத்துருவாரு. விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸாக ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவார். ஓகே, ஆட்டோ எடுத்துகிட்டு தான் வருவார். இன்ஃபேக்ட் அவங்க இந்த கல்ச்சர் எப்படின்னா சிபிஐயில் வந்து ஏதோ ஒரு டிபேட்டுக்கு போனாங்கன்னா அந்த டிபேட்டுக்கு ஏதோ பைசா கொடுத்தாங்கன்னா நான்லாம் வாங்குறது கிடையாது. அவங்க வாங்கினாங்கன்னா அது கூட நேராக போய் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கு கொடுத்துருவார். ஓகே, அதனால ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்லலை, அவர் பேரில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆனால் பயங்கர அப்ரோச்சபிள், அஃபபிள், அப்ரோச்சபிள். ஒரு மாஸ்லாம் காமிக்கலாம் மாட்டார், சிம்பிளாக இருப்பார். ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ். அதாவது இந்த ட்ரெய்ட்ஸ்லாம் இன்னைக்கு அரசியல்வாதிங்க கிட்ட இல்லைன்னு நம்ம வந்து பேசக்கூடிய விஷயம். இந்த ட்ரெய்ட்லாம் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். இப்போ எம்ஆர் காந்தி பற்றி பேசுவோம் தெரியுமா உங்களுக்கு? அதை விட ஆனால் இவருக்கு வந்து பப்ளிசிட்டி கிடையாது. நான் லைஃப்ல வந்து எந்த கட்சி எனக்கு பிடிக்காத கட்சின்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் தான். ஆனால் நானே அவரை புகழ்ந்து பேசுறேன்னா அவருடைய குவாலிட்டி அந்த மாதிரி. அண்டர்ஸ்டுட் சார், அண்டர்ஸ்டுட், புரியுது. ஸோ அடுத்து புது ரிக்ஷாவில் கூட ட்ராவல் பண்ணுவாருங்க. ஓகே, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவார், கார்லாம் கிடையாது அவருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேன்.
அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ப்ராபப்ளி கந்தர்வ கோட்டம் மக்கள் வாண்ட் டு சென்ட் him டு அசம்பிளி. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்ற, அப்புறம் ஏன் சார்? ஆன்டி இன்கம்பன்சினா பிகாஸ் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இந்த எம்எல்ஏங்களுக்கெல்லாம் அவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய மக்களுடைய பிரச்சனையை கவர்மெண்ட் கவனிக்கப்பட மாட்டேங்குது. தட் இஸ் த ரீசன். தட் இஸ் ரீசன். என்னதான் நல்லவராக இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. என்னதான் நல்லவராக இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியல. ஓகே, டன். ஆனா அவர் பேர்ல தனிப்பட்ட முறையில மரியாதை மக்களுக்கு இருக்கு. ரைட். ஸோ அடுத்த தொகுதிக்கு போகலாம் ஹரீஷ். புதுக்கோட்டை டிஎம்கே அலைன்ஸ் 36.86, வெரி க்ளோஸ் சார். அகைன் ஏஐடிஎம்கே 36.64% இருக்காங்க. டிவிகே 12.39, அதர்ஸ் திரும்பியும் பாருங்க ஆல்மோஸ்ட் 10%. இல்லை, அதியமான் வந்து அங்கேருந்து திமுகவுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் வந்து எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. அவர் வந்து தொகுதிக்கு வந்து காலேஜ் அவர் சொத்தெல்லாமே எழுதி வச்சு. இது ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் வந்து ஒரு வெரி யூனிக். அங்கே ட்ராவல் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கந்தர்வ கோட்டையில் எம்எல்ஏ வந்து ஒரு இது பண்ணுறவர், சர்வீஸ் பண்ணுறவர். இங்கே பார்த்தீங்கன்னா அதியமான் வந்து முன்னாடி ஜெயிச்சிருக்கணும், ஜெயிக்கல. எதுக்காக அவர் திமுகவில் போய் ஜாயின் பண்ணாருன்னு தெரியல எனக்கு. அவர் இருந்தாருன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக அவர் வந்து அதிமுக எம்எல்ஏ ஆயிருப்பார். இப்போ போய் அவர் போய் அங்கே போய் நின்னார்னா திமுகவில் ஆன்டி இன்கம்பன்சி, லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாமே அவருக்கு அகேன்ஸ்டாக போகும். பட் அவரும் நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். அதாவது இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் அரசியல்ல சம்பாதிக்கிறதுக்காக அவங்க அரசியல்ல இல்ல. அதியமான் இஸ் ஆல்சோ ஒன் சச் கேரக்டர். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா விராலிமலை வந்து டிஎம்கே அலைன்ஸ் 35.07, ஏஐடிஎம்கே 47.09, டிவிகே 12.48, என்டிகே 4.32 அண்ட் அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ். பெருசாக அங்கே எதுவும் இல்லை, ஆல்ரெடி டிசைடட் தான் அங்கே. ஸோ அங்கே என்ன சார் 47 விஜயபாஸ்கருங்க அவரோட தொகுதியில அவர்கிட்ட எதிர்பார்ப்பு என்னன்னா பக்கத்துல 2 டிஸ்ட்ரிக்ட் டெலிவர் பண்ணுங்கிறதா எதிர்பார்ப்பேன். கிஷோர் சார் வந்து பாத்தீங்கன்னா என்ன சும்மாவே எல்லாம் டிஎம்கே சொல்றீங்க, அந்த தொகுதியில் அவங்க வேணா அப்ப என்ன அப்படின்ற மாதிரி என்ன அப்படி கொதில் எங்க பொட்டி இருக்க ஏரியா இல்லைங்க பேசல. இல்ல உடனே சொல்லிட்டாரு அங்க போய் ஜெயிக்கல எப்படி அப்படின்ட்டாரு சார். அப்புறம் இருக்கட்டும் சார், நல்ல விஷயம் தான் இல்லையா? பாருங்க, ஒரு விஷயம் பாருங்க. As the government improved irrigation facilities for farmers in Pudukkottai, 70% மக்கள் are saying no. இதுதான் anti incumbency against DMK. நான் பார்க்கறது இது ஸ்பெசிஃபிக்கா நான் பார்த்தேன். ஏன்னா புதுக்கோட்டையில தண்ணி வறட்சி, பக்கத்துல காவேரி ஓடும், தண்ணி கிடையாதுங்க. எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் இல்ல. அடுத்து நம்ம அடுத்த பெரம்பலூர் போயிடலாமா? அடுத்த மாவட்டத்துக்கு போயிடலாம் இல்லையா? பெரம்பலூர் வந்து ஒரு குட்டியூண்டு ஒரு மாவட்டம், 2 தொகுதி தான், பெரம்பலூர் குன்னம், ரைட்? ஸோ டிஎம்கே அலைன்ஸ் 40.69 பெரம்பலூரில், ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 35.28, டிவிகே 9.86, என்டிகே 6.53, அதர்ஸ் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ் 7.64. ஸோ இந்த டிவிகே வந்து சிங்கிள் டிஜிட் இருக்கிற ஒரு இதுவாக பார்க்குறோம் சார். எல்லாத்துலேயுமே ஒரு 11, 12, 14, 15 இருக்காங்க. இதில் 9% தான் இங்கே. அப்படின்னா நான் எல்லாமே சொல்லுவேன் -10 அப்படின்னா. இப்போ எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதில் -10 போடுங்க அப்படின்னா. ஸோ இங்கே எப்படி சார் எதுவும் பெரம்பலூர் ஆப்வியஸ்லி டிஎம்கே. பெரம்பலூர்லாம் திராவிட சித்தாந்தம் கொண்ட ஊர். ஓகே, திராவிட கழகத்தினுடைய கொடிகளை பார்க்கலாம் பெரம்பலூர்ல. ஓகே, கம்யூனிஸ்ட் பார்க்கலாம். அதே சமயத்துல நம்ம எஸ்ஆர்எம் அவர் இருக்கார்ல, அவருடைய ஊர் கூட உடையார்களும் அதிகமா இருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஆனாலும் திமுக தான் ஜெயிக்கும், நோ டவுட். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது பெருசாக இல்லைங்க சார். அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய 2வது தொகுதி குன்னம் தொகுதி. குன்னம் தொகுதியில் டிஎம்கே அலைன்ஸ் வந்து 36.69, 34.69%. ஏஐஎம்கேயோட கூட்டணி வந்து 42.69%. தமிழக வெற்றி கழகம் 16.04, என்டிகே 3% அண்ட் அதர்ஸ் 3% இருக்காங்க சார். சார் இது ஆக்சுவலாக பழைய தொகுதி வந்து ஆண்டிமடம் வாங்க தொகுதியை. ஓகே, குன்னம் வந்து நம்ம ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண ஒரு சர்வேலேயே சொன்னோம், குன்னம்ல வந்து அதிமுக வெற்றிக்கு வாய்ப்புக்கு அதிகம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிமுக நல்ல கேண்டிடேட் இருக்காங்க, எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிட்டிங் மினிஸ்டர் ஒரு இப்போ இருக்கிறது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நினைக்கிறேன், சிவசங்கர், அவர் மேல ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கும். ஓகே, ஆனா இங்க ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு என்னன்னா, இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்பவுமே ஒரு 18% இருக்கும் ஓட்டு. ஆனா 3% தான் அதர்ஸ்ல இருக்கு. எல்லாம் ஏடிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு.
ஏன்னா இது ஒரு பெக்யூலியர் தொகுதி, எல்லா கம்யூனிட்டிஸும் இருப்பாங்க, 1 இயரும் இருக்காங்க. அதே சமயத்துல மற்ற டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் எல்லாமும் இருப்பாங்க இங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல குன்னம் ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். இது வந்து வெரி மச் பாசிபிள். குன்னம்ல அஇஅதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. பெரம்பலூர் திமுகவுக்கும் குன்னம் வந்து அதிமுகவுக்கும். பெரம்பலூர் வந்து ரிசர்வ் தொகுதி. குன்னம்ல வந்து மோஸ்ட்லி சிட்டிங் அந்த பழைய எம்எல்ஏ தான் கொடுப்பாங்க. ராமச்சந்திரன் நினைக்கிற பேரு, அவர் தான் கொடுப்பாங்க. ரைட் சார். அடுத்தபடியாக வந்து நம்ம அரியலூர் மாவட்டத்தில் போயிடலாம். அரியலூர் மாவட்டத்திலும் 2 தொகுதிகள் தான் இருக்கு. அரியலூர் ஒன்று, ஜெயங்கொண்டம் ஒன்று. அரியலூர்ல வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து 34.57%, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் வந்து 37.05, டிவிகே 16.88, நாம் தமிழர் கட்சி 4.70, அதர்ஸ் வந்து 6.80 சார். இங்க 16.88ங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுகல இருந்து அரியலூர்ல வந்து தாவேக்காக்கு போயிருக்கு. அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து பட்டியலின சமுதாய ஓட்டுகளாக தான் இருக்கும். அது திரும்பி திமுகவுக்கு போயிடுச்சுன்னா திமுக ஜெயிச்சுவாங்க. அது அப்படியே தாவேக்கா கிட்ட இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு டவுட். ஏன்னா மற்ற எல்லா தொகுதியிலும் இருக்காதுன்னு சொல்லும்போது இங்கேயும் அப்படி அதே கணக்கு தான் வரணும். ஸோ அது அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய அதை பார்க்கணும். இந்த ஓட் ஷிஃப்ட்ல வந்து உங்களுக்கு ஃபிளிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6.80 சார். 6.80 could be பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டா இருக்கும். ஆமா, அப்ப அது ஏடிஎம்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஆமா, அப்ப ஏடிஎம்கே 6.80 ஏடிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் இதுல இருந்து சைஸபிளா திரும்பி போகுதுன்னு வைங்க. ஓகே டன். அது 6% தான் போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அது 10% போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஓகே, அண்டர்ஸ்டுட் சார். ஜெயங்கொண்டம்ல வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து 33.67%, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து 39.80%, டிவிகே 17.97, என்டிகே 3.68, அதர்ஸ் வந்து 4.8. இதையும் நான் ஒத்துக்கிறேன். ஜெயங்கொண்டான்ல வந்து அர்பன் ஏரியா, ஜெயங்கொண்டான் டவுன் ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறைய டாமினேஷன் இருக்கும். அங்கே இன்ஃபேக்ட் ஷாப்கீப்பர்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி 1 இயர்ஸ் தாங்க. ஆனால் பட்டியலின சமுதாயம் நிறைய வெளியே உள்ள கிராமங்கள்ல இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் போடுறாங்க. லாஸ்ட் டைமே இங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிருக்க வேண்டிய தொகுதி. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்து அவங்க கேட்பாங்க இந்த தொகுதியை மோஸ்ட்லி. அது என்னன்னா 1 இயர் நான் 1 இயர்னு ஆகாம பாத்துக்கணும். அது அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு சிக்கல். இல்லைன்னா ஜெயங்கொண்டான் எப்போதுமே பாட்டாளி மக்கள் கட்சி ஃபைட்லயே தான் இருப்பாங்க. ஆனா ஜெயிப்பாங்கன்னு தான் கொஸ்டின் மார்க். இந்த வாட்டி உங்க சர்வே பண்ணி ஜெயிக்கிற மாதிரி காமிக்கிறீங்க, வாய்ப்பு இருக்கு. ரைட் சார். டெல்டா ஜோன்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தில் ஹரீஷ் மொத்தம் 9 தொகுதிகள் இருக்கு. ஹரீஷ், புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், பண்ருட்டி, திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, கடலூர், குறிஞ்சிப்பாடி. எஸ். ஸோ புவனகிரியில் டிஎம்கே அலைன்ஸ் வந்து 35.97%, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 42.61, டிவிகே 15.95, என்டிகே 2.79, அதர்ஸ் 2.68. சார், இங்கே கம்ஃபர்டபுளாக வந்து ஏஐடிஎம்கே வந்து சிட்டிங் ஏடிஎம்கே எம்எல்ஏ நினைக்கிறேன். ஓகே, சிட்டிங் ஏடிஎம்கே எம்எல்ஏ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு போல. இது கடலூர் மாவட்டம் வந்து டெல்டாவினுடைய பிஹேவியரை விட நார்தர்ன் டிஸ்ட்ரிக்டோட பிஹேவியர் அதிகமாக இருக்கும். கடலூர்ல டெல்டானே சொல்ல முடியாது ஆக்சுவலா. அது இன்னும் டிஸ்பியூட் தான். பலர் அதை வந்து நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் தான் எடுத்துவாங்க. என்ன ஆற்காடு அவங்க சொல்லும் போதே நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் சேர்த்துறாங்க. நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் நம்ம என்ன பேட்டர்ன் பார்த்தோம்? அதிமுக பாமக உள்ள வந்ததுன்னா தேமுதிக இருக்கும்போது இட் வில் பெர்ஃபார்ம் பெட்டர்னு. ஸோ அந்த பிஹேவியரை தான் இது காமிக்குது. அண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, பாமக இல்லாமே பாமகவுடைய ஓட்டுலாம் ஏடிஎம்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வருது. ஸோ கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தோன்னா புவனகிரியில் வந்து ஏடிஎம்கே வந்து ஹோல்ஸ் இல்லையா ஹரீஷ்? ஆமாம். போன வாட்டி 8,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்களே. ஸோ அடுத்து வந்து நம்ம சிதம்பரம் தொகுதிக்கு போகலாம். சிதம்பரம் தொகுதி டிஎம்கே 31.27, ஏஐடிஎம்கே 47.08, டிவிகே 12.99, என்டிகே 3.58, அதர்ஸ் வந்து 5.08. இங்கேயும் கம்ஃபர்டபுளாக ஏடிஎம்கே அப்புறம் இல்லை. இது வந்து கம்ப்ளீட்லி ஐஓஎம்எல் கொடுத்தால் அதிமுக கன்ஃபார்ம்டா ஜெயிக்கும். ஓகே, அங்கேயே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட் டிஎம்கே கேண்டிடேட் இருக்காரு. எனக்கு சட்டுன்னு வரல. அவர் நின்னார்னா பாண்டியனுக்கு வந்து கஷ்டம், வாய்ப்பு. அவர் நிற்காம திமுக கேண்டிடேட் நின்னாங்கன்னா, ஆனா ஐயூஎம்எலுக்கு இங்க கொடுக்கலன்னா எங்க கொடுப்பீங்க? ஐயூஎம்எலுக்கு கொடுக்காம இருக்க முடியாது. ஐயூஎம்எல் கொடுத்தா கன்ஃபர்ம்டு ஏடிஎம்கே. டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சார். இல்ல, திமுக நின்னாங்கன்னா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே வரும்போது டிஎம்கேக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. டிஎம்கே இல்லாமல் அவங்க அலைன்ஸ் பார்ட்னரிங்கும் போது ஏடிஎம்கே பெரிய மார்ஜினில் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ ஐயூஎம்எல் இல்லாமல் திமுக என்னதுன்னா, திமுக கேண்டிடேட் தான் இங்கே முக்கியம். சிதம்பரத்தில் கேண்டிடேட் முக்கியம்.
இந்த கேண்டிடேட் வச்சு பாண்டியனுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஆனா யார் அந்த பக்கம் கேண்டிடேட்? கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி அப்போ வந்து ஏன்னா ஒருவேளை வந்து என்னன்னா நான் என்ன கேள்விப்படுறேன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தர் வந்து ரிலேட்டிவோ இல்லை சன்னோ யாரோ சொல்றாங்க அவரை நிற்க வச்சாலும் நிற்க வைப்பான்றாங்க. அப்படி நிற்க வச்சாங்கன்னா அவரை வந்து ஆமா அது வந்து ஹெவி வெயிட் ஆயிடும். ஸோ கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம சொல்ல முடியும் இல்லையா சார்? பார்ட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டி டிஎம்கே நின்னுதுன்னா பயங்கர டஃப் கான்டெஸ்டாக இருக்கும். ஓகே. டிஎம்கே நிற்காம ஐயூஎம்எல் கொடுத்தாங்கன்னா ஏடிஎம்கே பக்காவாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். டன். காட்டுமன்னார் கோவில் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி டிஎம்கே அலைன்ஸ் 32.14, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 40.70, டிவிகே 18.65, என்டிகே 3.94, அதர்ஸ் வந்து 4.57. இதை நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்னா என்கிட்ட வந்து டிஎம்கேவோட மெம்பர்ஸே போன வாட்டி வந்து கார்டை காமிச்சு நான் போட மாட்டேன் விசிகாக்குன்னு ஃபுல்லாக சொன்னாங்க 1 year ஏரியாவில். ஆனால் கடைசியில் ஜெயிச்சது விசிகா. இல்லை அதில் ஒரு இது இருக்குது சார். திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அந்த தேர்தல் சமயத்தில் அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா, அதாவது நாங்கள் போட மாட்டோம் அப்படிலாம் விட அவனுடைய இன்வால்மெண்ட்டுக்கு அவன் கையை வந்து உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் தான் போகும். அதே மாதிரி கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட்டணி கட்சிக்கு தான் ஓட்டு போகும். இது சொன்னது வந்து செவ்வாய்க்கிழமை எலெக்ஷனு எங்கிட்ட ஃப்ரைடே அன்னைக்கு சொன்னாங்க. அது ஏன்னா அது வீடியோலேயே வந்து அது வந்து எல்லாரும் எடுத்து மாரிதாஸ் டீம் அந்த டீம் இந்த டீம் எல்லா டீமும் எடுத்து போட்டாங்க. அது வந்து காட்டுமன்னார் கோயில் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ், வைரல் வீடியோஸ். அது மொத்தமாக போட மாட்டோம் கடைசியில் பார்த்தா நானும் நினைச்சேன் காட்டுமன்னார் கோயிலில் அதிமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் பார்த்தா முதல் ரவுண்ட்லேருந்தே லீடிங்கில் இருந்தாங்க விசிகா. ஏன்னா அவங்க இன்னொரு பெரிய இஷ்யூ இங்கே என்ன வரும் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க திமுக 2021. இந்த 2021 தானே சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னும் போது கவர்மெண்ட் நம்ம ஏன் பகச்சிக்கணும்? கவர்மெண்ட்டில் ஃபேவர் என்ன பண்ணி செஞ்சிக்க முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். நம்மளே ஆளுங்கட்சியாக இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆளுங்கட்சியாக வரும், விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ அடுத்து வந்து நம்ம காட்டுமன்னார் கோவில் வந்து நாம that is Idamalam is giving it to ADMK, but JVC sir is different. இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிசிகோட ஓட்டு தாவேக்காக்கு மூவ் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் பார்க்குறோம் நாங்கள். ஸோ அதனால வந்து இங்கே ஏடிஎம்கேக்கு ஒரு ஏஜ் இருக்கிற மாதிரி. அந்த காட்டுமன்னார் கோயிலில் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்தாங்களாம் டிவிக்கு ஆளுங்க, விசிகாவோட 1 இன்ச்சாவது கொடி மேலே பறக்கணும் தாவேக்காவோட கொடி அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த வேலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஹோல்ட் ஆகுமான்னு தான் எனக்கு கொஸ்டின். அதுதான் பிரச்சனை. ரைட் சார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பண்ருட்டி தொகுதி. டிஎம்கே அலைன்ஸ் 33.74, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 40.08, டிவிகே 15.58, என்டிகே 3.85, அதர்ஸ் 5.85. ஸோ கம்ஃபர்டபுளாக எப்படி சார்? கஷ்டம். வேல்முருகன் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கணும். பண்ருட்டியில் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேக்கு 50% கிராஸ் ஆனாலும் ஆச்சரியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியா? ஏன்னா வேல்முருகன் அவர் மேலே ஏகப்பட்ட அதிருப்தி இருக்கு. வாய்ப்பு இருக்கு சார். கடலூர்ல இருந்து சேகரா எம்பி சம்பத் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அங்கே வந்து ஏடிஎம்கே ஹரிஷ் கம்ஃபர்டபுளாக வந்து லீட் பண்ணுவாங்க. 50% மேலே போவாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வேல்முருகன் நான் பர்சனலாக நான் பேசிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட, அவரும் அந்த அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் டிஎம்கே லைன் சொல்லிட்டு வெளியில் போகிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அவர் ஏடிஎம்கேக்கு ட்ரை பண்ணார், விருப்பம் இல்லை. அவங்க பார்ட்டி சைடில் யாரும் விருப்பப்படலை. ஸோ அதனால் டிஎம்கே லைன்ஸ்லேயே கண்டினியூ பண்ணுறாரு அவர். ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து திட்டக்குடியில் வந்து டிஎம்கே அலைன்ஸ் 33.19, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 37.66, டிவிகே 13.37, என்டிகே 7.69, அதர்ஸ் வந்து 8% இருக்காங்க ஹரிஷ். அங்கே இங்கேயும் வந்து அன்டிசைடட் ஓட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. பாமக இருக்கு. ஸோ அந்த பாமக உள்ள ஏடிஎம்கேவோட வரும்போது கூடுதலாக வரலாம். திட்டக்குடி வந்து நம்மளால கிளியராக சொல்ல முடியாது. ஏன்னு தெரியுமா? பிஜேபி கொடுத்துட்டாங்க போன வாட்டி. பிஜேபி கிட்டலாம் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ இப்போயும் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த இடத்துல திட்டக்குடி இஸ் நாட் த ரைட் கான்ஸ்டிடுவன்சி ஃபார் பிஜேபி. இந்த வாட்டி கொடுக்கக்கூடாது, கொடுத்தாங்கன்னா கஷ்டம். ஸோ அதை நான் ரொம்ப வந்து திட்டக்குடி வந்து அதான் பிரச்சனை. இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு இல்லையா, ஷி இஸ் அன் ஆஸ்ட்ரிட் பொலிட்டிஷியன். எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணங்கள் தான் முக்கியம்னு அவர் சொல்கிறதுல வந்து நிறைய அர்த்தம் புரிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னென்னா நீங்கள் வின்னபிள் கான்ஸ்டிடுவன்சிஸே இல்லாத கான்ஸ்டிடுவன்சிஸ்லாம் கொடுத்துட்டு அதில் போய் போட்டி போடுனா நீங்கள் போய் கொடுத்துட்டு நீங்கள் போட்டி போடணும். அதனால் எண்ணங்கள் தான் முக்கியன்றாரு. நானும் ஜெயிக்கணும், நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் கிவன் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பியூஷ் கோயல் வந்தார், அவர் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே பேசினது என்னன்னாக்கா, we should work for ADMK and ADMK should work for us. Every seat, whether it is ADMK or BJP, it should be seen as our seat அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஜேபியோட ஃபோக்கஸ் இஸ் ஆன் வின்னபிள் சீட்ஸ். அப்போ திட்டக்கூடிய ஈக்குவேஷன்லேயே வரக்கூடாது.
திருக்கோயிலூர், திட்டக்குடி, திருவண்ணாமலை இதெல்லாம் வரவே கூடாது. ஏன்னா இதனால 1000 ஒரு lights. யூஸும் கிடையாது. நீங்க அப்படியே வாக் ஓவர் கொடுக்குறீங்க, ஹேண்ட் ஓவர் பண்றீங்க இன்னொருத்தனுக்கு. ரைட். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து விருதாச்சலம். விருதாச்சலம்ல வந்து டிஎம்கே அலைன்ஸ் 38.94, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 41.57, டிவிகே 16.37, என்டிகே 2.80. அதர்ஸ் வந்து ஆல்ரெடி டிசைடட் தான் 0.32 தான் இருக்கு. இங்கே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா தேமுதிக ஓட்டு அப்படியே ஏடிஎம்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கே அலைன்ஸில் போவாங்க அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தெளிவா இருக்காங்க கேடர்ஸ். ஆமாம். ஓகே, நான் அதான் ஒன்று தான் நான் பயந்துட்டு இருந்தேன். அது வந்து தாவேக்காவுக்கு போயிடுச்சோன்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தேன், போகலை. அப்போ காங்கிரஸோட அதிருப்தி ஓட்டு தான் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ பிரேமலதா ரெண்டாலும் நிற்பாங்கல்ல இங்க. ஆமாம், பாசிபிலிட்டி அது அவங்க பிஜேபி கூட இங்கே ஜெயிக்கலாம். ஆமாம், இங்க பிஜேபிக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு. பிரேமலதா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார் கேண்டிடேட் ஆயிடுறாங்க. ஸ்டார் கேண்டிடேட். ரைட். ஸோ அடுத்த தொகுதி பார்க்கலாம் சார். நெய்வேலி தொகுதி. நெய்வேலி தொகுதியில் டிஎம்கே அலைன்ஸ் 39.72, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 42.23, டிவிகே 13.73, என்டிகே 4.25. அதர்ஸ் அங்கேயும் வந்து 0.07 தான். விச் மீன்ஸ் பாமக வந்து அப்படியே அதிமுக போயிட்டாங்கன்னு அர்த்தம். தேமுதிகவும் அதிமுக பக்கம் போடுறாங்கன்னு அர்த்தம். நெய்வேலி லாஸ்ட் டைமே வின் பண்ணிடணும். ஏன்னா நெய்வேலி தொடர்ந்து திமுக பேஸ்டியனா இருக்கு. லாஸ்ட் டைம் 900 ரோட்ஸ்க்கு தோத்து போனாங்க, அமமுக பிரிச்சாங்க. இப்போ அமமுக ஃபீல்டே இல்லை. அப்படிங்கிற போது நெய்வேலியில் வந்து அடிச்சு தூக்கிடுவாங்க இந்த வாட்டி, கன்ஃபார்ம்டு. நான் நினைச்சேன் பிஜேபி நிற்கலான்னு. பட் ஒரு பிஜேபியில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சென்னையை சேர்ந்த வினோத் செல்வம் தான் சொன்னாங்க, இல்லை நெய்வேலியில் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரக்சர் இல்லை, எங்களுக்கு விருதாச்சலமில் வந்து நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்கு, விருதாச்சலமில் நாங்கள் நின்னாலாம் நல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவரே கிட்ட பர்சனலாக சொன்னார். ஸோ அதுவும் பார்க்கணும். எஸ். ஸோ அங்கே வந்து ஏஐடிஎம்கே வந்து ஸ்டில் ஹோல்ஸ் இல்லையா அங்கே. ரைட். ஸோ கடலூர் தொகுதி டிஎம்கே அலைன்ஸ் வந்து 33.60, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 41.06, டிவிகே 11.87, என்டிகே 4.72. அதர்ஸ் வந்து அங்கே 8.75 இருக்காங்க. இன்னும் வந்து பாமக இன்னும் இந்த ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் டிசைட் ஆகலாம். சரி. ஸோ இது எப்படி சார் எங்கே மூவ் ஆகும் டிசைட் ஆனால் ஏஐடிஎம்கே ஈஸியாக வின் பண்ணுவாங்க இல்லையா? இல்லை, இது வந்து கடலூர் டவுனை பொறுத்த மட்டும் தாவேக்கா கண்டிப்பா ஓட்டு எடுப்பாங்க. அவங்க வந்து அதிமுக கிட்ட தான் ஓட்டு எடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல பாமக உள்ள வந்துடுது அப்படின்னா இங்க அதிமுக ஜெயிப்பாங்க. ஆடட் பெனிஃபிட் இஸ் தேமுதிக. அது வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சி இது. எம்சி சம்பத் தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை என்னங்க, எம்சி சம்பத் தோத்தாருன்னு நினைக்கிறேன் கடலூர். ஆமா. எஸ். ஓகே. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து தேமுதிக உள்ள இருந்திருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். எஸ். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஏஐடிஎம்கே வந்து லீவ்ஸ் த போர்ட் 41.06ல. கரெக்டுங்களா? ரைட். அடுத்து குறிஞ்சிப்பாடி. டிஎம்கே அலைன்ஸ் 36.13, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 40.58, தமிழக வெற்றி கழகம் 14.11, என்டிகே 3.39, அதர்ஸ் வந்து 5.61. இது நடந்தால் பொலிட்டிக்கல் சுனாமி. எம்ஆர்கே பன்னீர்செல்வமோட தொகுதி அப்பளவுக்கு இருக்கு ஆன்டி இன்கம்பன்சின்னு எனக்கு தெரியாது. 2016 ஜெயிச்சார், 2011 தோத்து போனாருங்கிறது உண்மை. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தோக்குறாருன்னா நன்னால நம்ப முடியல. நீங்க சர்வே எடுத்திருக்கீங்க. ஸோ ஹெவி ஆன்டிக மஞ்சரி அவர் மேல. ரெண்டாவது அவர் நல்லா என்ன ஸ்பெண்ட் பண்றாரு, நல்லா ஸ்பெண்ட் பண்றாரு. பட் என்னன்னா ஹெவி ஆன்டிக மஞ்சரி இருக்கு, கேட்டது ஒன்றும் செய்யறதா இல்லை. அது 3 கேள்விகள் கேட்கப்படுது சார். ஆக்சுவலி இப்போ ஹரி சொல்றதை வச்சு பார்க்கும்போது சிப்காட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் சிப்காட்டில் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கான்னு கேட்டதுக்கு யூ சி த டிஃபரன்ஸ். எஸ்ன்றது 28, நோன்றது 60% வந்து டச் ஆகுது. அதே மாதிரி கோஸ்டல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு கேட்கும் போதும் அகைன் இட் இஸ் 56% நோ தான் சொல்றாங்க. இல்லை, இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பண்ணாலே போதும். இங்க வந்து இந்த கேஷ்யூ நட் குரோவர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வேரோஸ் கேட்குறாங்க, ஜாக் ஃப்ரூட் வைக்கிறவங்க வந்து வேரோஸ் கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து இங்கே வந்து இந்தியா பூரா போகலாம். என்ன பண்ரோட்டி, கடலூர் இதெல்லாம் மினிஸ்டர் இருக்கிற தொகுதி. நாட் ஓன்லி மினிஸ்டர், ஹெவி வெயிட் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஜாக் ஃப்ரூட் ஜாமுக்கு ஏதோ வந்து இண்டஸ்ட்ரி கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் எக்ஸிட் போல் பண்ணும்போதே, சாரி ஒப்பீனியன் போல் தினமல் பண்ணும்போதே லாஸ்ட் இயர் வந்து எனக்கு இதெல்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஜாமுக்கு ஜாக் ஃப்ரூட் ஜாம் பண்ணுறதுக்கு அந்த ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டு. ஆக்சுவலாக என்ன தவறுனா பிஜேபியே லாஸ்ட் டைம் 2024 எலெக்ஷனில் இந்த மாதிரி நரேட்டிவ்லாம் ப்ராமிஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது நிஜமாக பார்த்து எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அதாவது க்ளோசர் டு த கிரவுண்ட் இருக்கணும். ஆனால் இது நடக்குதுன்னா ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண கடலூர் மாவட்டத்தில் நம்ம
சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இடங்களில் வந்து லைட்டாக ஒரு எஸ் இஸ் நாட் அக்செப்டிங்னா இருக்கிற ஃபேக்ட் சொல்கிறாரு. அது நம்பக்கூடிய மாதிரி இல்லை. லெட்டஸ் சி. இல்ல நம்பக்கூடிய மாதிரி இல்லைன்னு சொல்ல வரல. ஓகே. இப்ப புவனகிரியிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேக்காவோட ஓட்டு திரும்பி திமுகவுக்கு போனா திமுக ஜெயிச்சிருவாங்க. ஓகே ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, காட்டுமன்னார் கோயில் மாதிரியான இடத்துல அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா கடைசியில போட்டுருவாங்க அப்படிங்கிறது நம்பர் 2. திட்டக்குடியில there are some challenges which are there. குறிஞ்சிப்பாடியில எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மாதிரியான ஒரு ஹெவி வெயிட், எனக்கு இஷ்யூஸ் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதாவது இதெல்லாம் தான் இஷ்யூஸ். இந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணல. நான் சொல்றது ஜாக் ஃப்ரூட்டா இருக்கட்டும் இல்ல கேஷ்யூவா இருக்கட்டும், இதெல்லாமே அட்ரஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி இந்த வெள்ளம் வரும்போது எந்த விதமான எஃபர்ட் எடுக்க மாட்டேன்றாங்க. சைக்ளோன்லாம் வரும்போது எல்லாமே ஒத்துக்கிறேன். அதையும் தாண்டி உடன்பிறப்புகள்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் வந்து மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் 3 தொகுதிகள் இருக்கு. சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார். சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார். சீர்காழியில் வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து 35.98, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 39.67, டிவிகே 10.23%, என்டிகே 8.75, அதர்ஸ் வந்து 5.37. என்னுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய தொகுதி இது. ஆனாலும் நம்பல. ஓகே. நான் இந்த இடத்துக்கு வந்து நான் சீர்காழி போனேன்னா ஒரு 2-3 காலனி இருக்கு, அங்க போனேன்னா கண்டுபிடிச்சிடலாம். அந்த காலனிலலாம் தாவேகாவுக்கு ஓட்டு போகுது அப்படின்னா விசிகாவோட ஓட்டு அதிமுகவுக்கு வாய்ப்பு. தாவேகாவுக்கு போகலன்னா திரும்பி திமுக தான். இல்ல தாவேகாவுக்கு பெருசா போற மாதிரி தெரியல. இல்ல பெருசா மூவ் ஆகல. அதனால தான் சர்ப்ரைஸ் எனக்கு. சீர்காழியில் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் ஓட்ஸ் டு கோ டு மூவ் ஆகல. தாவேகாவுக்கு மூவ் ஆகலன்னா திமுக வில் ப்ரிவைல். தாவேகாவுக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா அதிமுக வில். இங்க என்டிகே எடுக்கிறதும் ஏடிஎம்கே ஓட்டை தான் அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐயா என்டிகே இஸ் ஆல்மோஸ்ட் 9% டைரக்ஷன். அவங்க ஏடிஎம்கே ஓட்டை தான் ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ சீர்காழி பொறுத்த அளவுக்கு வந்து இதெல்லாம் தான் இங்கெல்லாம் என்னன்னா சீர்காழி கிட்டலாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா வன்னியருடைய பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்கும். வன்னியர் பெல்ட் முடியுது, டெல்டா பெல்ட் ஆரம்பிக்குது. அதே மாதிரி இங்க வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து will play a lesser role. ரொம்ப காஸ்மோபாலிட்டனா இருக்கும். ஓகே ஓகே. அனதர் திங் சொல்லணும், டெல்டால கடைசியில பஸ்ல ஏறவங்க அவங்க தான். என்ன பஸ்? ஆன்டி இன்கம்பன்சிங்கிற பஸ் எல்லாம் ஏறிட்டாங்களா, சரி அப்போ இந்த வண்டி அதிமுக பக்கம் தான் போகுது போல, அப்புறம் ஏறிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து மயிலாடுதுறை. டிஎம்கே அலைன்ஸ் வந்து 35.07, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 39.29, டிவிகே 14.78, என்டிகே 6.13, அதர்ஸ் 4.73. அக்செப்டபிள். ஓகே. மயிலாடுதுறை எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டி இஸ் வெரி மச் தேர். ஸோ ஈஸியாக வந்து ஏஐடிஎம்கே வந்து இஸ் லீடிங். பூம்புகார் வந்து அடுத்து பூம்புகார் டிஎம்கே அலைன்ஸ் 37.90, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 41.13, டிவிகே 10.39, என்டிகே 4.86 and others 5.72. இதுவும் வெரி மச் பாசிபிள். ஓகே. பூம்புகாரும் பாசிபிள். இந்த மாவட்டத்தில் எல்லாமே நான் வந்துட்டு இதுன்னு சொல்ல வரல. நான் சீர்காழி என்னால் நம்ப முடியாது, மயிலாடுதுறை என் பூம்புகார் என்னால் நம்ப முடியும். அவரோட டேட்டாவை நான் குறை சொல்லல, மக்களுடைய மனநிலையை சொல்றேன். ஓகே. அந்த விசிகா ஓட்டர்ஸ் எப்படி மூவ் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஃபைனல் வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் எப்படி மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. விட்டமின் எம் வேறு வேலை செய்யணும்ல. 21 நான் ஃபேஸ் பண்ண அந்த இஷ்யூஸை அதை ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் விசிகா கண்டெஸ்ட் பண்ணுற கான்ஸ்டிடியூன்ஸியால் அவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரியறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. திமுக சொல்லிட்டே இருப்பாங்க, போட மாட்டோம். அது கடைசியில் அந்த நைட் பிஃபோர் தி எலெக்ஷன் என்ன நடக்குது நமக்கு தெரிய மாட்டேன். அந்த டைனமிக்ஸ் இருக்குல்ல, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3 தொகுதிகள் இருக்கு. கிஷோர் சார். நாகப்பட்டினம், கீழ்வேளூர், வேதாரண்யம். நாகப்பட்டினம் தொகுதியில் டிஎம்கேவோட அலைன்ஸ் வந்து 33.87, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 32.19, தமிழக வெற்றி கழகம் 20.09, என்டிகே 9.72, அதர்ஸ் 4.13. நம்ம இந்த இடத்துல சுவாரஸ்யமாக பார்க்கக்கூடிய நிறையா இருக்குது சார். டிவிகே 20%, என்டிகே ஆல்மோஸ்ட் 10%, டிஎம்கே அலைன்ஸும் ஏஐடிஎம்கே அலைன்ஸும் நெக் டு நெக் இருக்காங்க. நீங்கள் தான் சொல்லணும் கேவி சார், என்ன நடக்கும்? டிஎம்கே விசிகே எம்எல்ஏ. சரி. அவர் பேரில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பற்றுலாம் மக்களுக்கெல்லாம் கிடையாது. என்னமோ அவர் வந்து அப்படியே கொண்டு வச்சுட்டாருன்னு கிடையாது, ஒன்றும் பண்ணல. ஓகே. சிபிஐ அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. ஓகே. சிபிஐ வந்து ஃபீடிங் பார்ட்டி. இப்போ 1989 மொத்த தமிழ்நாடும்
லோக்சபா எலெக்ஷன்ல அதிமுக காங்கிரஸ் அலையன்ஸ் போட்டாங்க. நாகப்பட்டினம் மட்டும் ஒரு சிபிஐ எம்பி அமைச்சாங்க. நாகப்பட்டினம் எப்பவுமே கம்யூனிஸ்ட் பாஸ்டியன். அது மட்டும் இல்லாமல் சிபிஐயோட கமிட்டட் ஓட்ஸ் இருக்கு. ஆனா அந்த கமிட்டட் ஓட்ஸ் எல்லாமே வந்து பூமரங்கள் தான் எல்லாமே. ஓகே, யங்ஸ்டர்ஸ் யாரும் கிடையாது கம்யூனிஸ்ட் கிட்ட. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஏன்னா ரொம்ப அதாவது எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறதுனால அதனாலதான் தாவேகா, நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் நிறைய ஓட்டு போகுது. ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎம்கே ஜெயிக்கும். எப்படி நீங்கள் ஒரு சொல்லுங்க, உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சொல்றது என்னது, இப்போ தாவேகாவோட ஓட்டு திமுகவுக்கு போனாலோ சரி, நாம் தமிழர் கட்சி ஓட்டு அதிமுக பக்கம் போனாலோ கேமே மாறும். ஓகே, எது ஆனா ஒண்ணு மட்டும் ஒரு மூமெண்ட் மட்டும் ஆகி இன்னொரு மூமெண்ட் ஆகலன்னு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழரோட ஓட்டு வந்து கமிட்டட். ஓகே, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் 20% பற்றி மட்டும் சொல்லுங்க. அப்போ நாம் தமிழருடைய ஓட்டு வந்து ஏடிஎம்கேல இருந்து போற ஓட்டு. ஓகே, அப்படின்னா இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இருந்து சதவீதம் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் போனா அது திமுகவுக்கு தான் போகும். அது திமுகவுக்கு போனா திமுகவுக்கு லாபம். அப்போ திமுக தான் ஈஸியா அங்க ஆல்ரெடி கிவிங் திஸ் இந்த தொகுதியை திமுக கொடுக்குறோம். பட் அதுதான் இப்போ சார் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் மேபி தி கட் மோர் ஓட்ஸ்னாக்க தென் இட் இஸ் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஓட் திரும்பி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா திமுகவுக்கு தான் போகும். ஏன்னா திமுகலேருந்து கட் ஆகுதுன்னு சொல்லும்போது ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் வேற எங்கேயாவது ஆகும், அதுவும் அங்கே தானே போகும். ஓகே, போய் சேர வேண்டிய இடத்துல தான் போய் சேரும். டன் புரியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி கீழ்வெள்ளூர். கீழ்வெள்ளூர் வந்து டிஎம்கே லைன்ஸ் வந்து 32.70%, ஏஐஏடிஎம்கே 34.26, டிவிகே 18.14, என்டிகே 9.27, அதர்ஸ் வந்து 5.6. இதுவும் சேம் ஜெராக்ஸ் காப்பி போட்டோ காப்பி ஆஃப் நாகப்பட்டினம் தான். பிஹேவியர் அப்படியே தான் இருக்கும். எல்லாமே எல்லாம் அப்படியே தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் ஹோல்ட் ஆச்சுன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கும். தமிழக வெற்றி கழகம் ஓட்டு ஹோல்டு ஆகலைன்னா திமுக ஜெயிக்கும். அவ்வளவுதான். அந்த தொகுதி ஆல்ரெடி க்ளோஸ் ஸ்பேஸ் தான் அது. அந்த தொகுதியில பாருங்க சார், நாம் தமிழர் கட்சி வந்து they are holding almost 10% equally on all the 3 தொகுதி இல்லையா சார்? எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்கிற இடத்துல நாம் தமிழருடைய பெர்ஃபார்மன்ஸ் will always be high. That is நாகப்பட்டினம் கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம். அதாவது கம்யூனிஸ்ட்ல இன்ஃபேக்ட் ஐ வுட் சே நாம் தமிழர் they picked more from communists. ஆமா, அந்த ஐடியாலஜி தான். ஏன்னா மோர் ஆர் லெஸ் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி வந்து நாம் தமிழர் ப்ரொஃபஸ் பண்றாங்க. ஸோ அப்படி ஒரு கமிட்டட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு போகணும்னா ஒரு கம்யூனிஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இது இருக்கும். அவங்க பார்ட்டியை தவிர்த்து அப்படின்னா ஐ எம் ஷூர் இட் வில் பி நாம் தமிழ். பிட்வீன் திமுக, அதிமுக, தாவேகா நீங்க வச்சீங்கன்னா அதிமுக ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அந்த பொது உடைமை அப்படின்றத எடுத்து பேசக்கூடிய கட்சி அப்படின்னா நாம் தமிழ் கட்சி தான் ஆஃப்டர் கம்யூனிஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஓட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிஷோர் சார் சொன்ன மாதிரி அது வந்து அங்கே தான் கன்சிஸ்டண்டாக நிற்கும் மாறிஷ். அப்போ நாம் தமிழருடைய ஓட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி கிடையாது. டிவிக்கே வந்து அந்த ஓட் பேங்க் அப்படியே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் இவர் நிற்கிறாருல இடும்பாவனம் கார்த்தி நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். இருக்கலாம் அறிவிச்சிட்டாங்க ஆக்சுவலி அதில் எல்லாருமே. ஓகே, ஸோ வேதாரண்யம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ் 33.46, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 36.59, டிவிகே 15.44, என்டிகே 9.83, அதர்ஸ் வந்து 4.68. ஸோ அங்கே எப்படி சார் ரெடி? இல்லை, வேதாரண்யமை பொறுத்த மட்டும் அது வந்து அதிமுக ஓஎஸ் மணியனோட தொகுதி. அங்கே ஸ்ட்ராங் லீடர் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏடிஎம்கே ஏடிஎம்கே பிரச்சனையே இன்னைக்கு வந்து டெல்டாவில் வந்து என்னன்னா ஃபேஸ் கேண்டிடேட் தான். பட் ஓஎஸ் மணியன் வந்து களத்துலையும் பெருசாக இல்லை. அதனால தான் ஸ்ட்ரகிளிங். இல்லைன்னா இன்னும் அதிகம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அதிமுக ஓட்டு தாவேகா போதா, திமுக ஓட்டு போதா? அதிமுக ஓட்டு போகுது. அதிமுக ஓட்டு போதா? ஆமா. That is surprising. களத்திலே இல்ல வேதாரண்யம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேண்டிடேட் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாட்டி அதிமுக. இல்ல, ஓஎஸ் மணியன் தான் போடுறாங்க. அவர் தான் இது பண்ணுவாரு. 3 தொகுதிக்கும் அவர் தான் பொறுப்பாளராக கூட இருக்காரு. பட் வந்து களத்துல பெருசா இல்லை. ரைட், அடுத்த தொகுதி நம்ம பார்க்கலாம் ஹரிஷ். திருவாரூர் தொகுதியில் 4 திருவாரூர் மாவட்டம் 4 தொகுதிகள் இருக்கு. மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம். ரைட். ஸோ மன்னார்குடியை பொறுத்த அளவுக்கு டிஎம்கே 41.50, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 28.43, டிவிகே 10.43, என்டிகே 7.76, அதர்ஸ் வந்து 11.88. சார் நம்ம பெரிய இருக்கிறார்ல டிஆர்பி ராஜா மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லி சசிகலா ஃபேமிலியை சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறது எல்லாமே அந்த பெல்ட்ல தான்.
ஆனா அப்பவே அதாவது அம்மா 2011 அம்மா இருக்கும் பொழுது அதுங்களால Break பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியல. ஆக்சுவலாக ஒரு மித்துங்க சசிகலா டிடிவி இவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ சொல்லுவாங்க வேற டிடிவி அலையன்ஸ் கூப்பிட்டு வந்துருங்க மன்னார்குடியில் ஜெயிச்சிரும்னு ஒரு கும்பல் அதையும் மன்னார்குடியில் நீங்கள் ஒவ்வொரு ஓட்டையும் போட முடியாது. டிஆர்பி ராஜா கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாரு. 91ல மட்டும்தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லை. அது ஒரு Sympathy wave. சிம்பத்தி வேவ். ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் வந்து திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி. டிஎம்கே அலைன்ஸ் ஆல்மோஸ்ட் சார் 50% சார். அப்படி என்னங்க டெல்டாக்கு பண்ணியிருக்காங்க திமுக? கருணாநிதி அந்த மாவட்டத்தில் பிறந்தாரு. அந்த மாவட்டம் பண்ண தப்பா அவர் பண்ண தப்பா? ஸோ ஏஐடிஎம்கே 32.86, டிவிகே 11.20, என்டிகே 5.98. அங்கே டிசைடு தான் இல்லை 0.27 தான் வந்து அதர்ஸ். ஸோ நோ டவுட் அதை டிஸ்கஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. திருவாரூர் டிஎம்கே அலைன்ஸ் 42.16, ஏஐடிஎம்கே 29.18, டிவிகே 11.24, என்டிகே 11.16, அதர் 6.25. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம் தமிழர் கட்சியும் டிவிகேவும் இப்போ ஹரிஷோட சர்வே பார்க்கும்போது டஃப்பா இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும். ஒரு தொகுதி நம்ம பார்க்கணும். தாவேக்கா விட கூடுதலா வாங்குவாங்க நாம் தமிழர். கண்டிப்பா அப்படியா? கண்டிப்பா வாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து திருவாரூர்ல தாவேக்கா ஜெயிக்க போகுது அப்படின்றாரு. அவர் எலெக்ஷன் அன்னைக்கு எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஹேண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிதான் போகணும். கொஞ்சமாவது அரசியல் ஞானம் கொஞ்சம் இருந்ததுன்னா, வரலாறு தெரிஞ்சதுன்னா இது மாதிரிலாம் பேச மாட்டாங்க. என்னமோ உணர வேண்டியது, ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டியது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. திருவாரூர்ல திமுக தோத்துரும், திருவண்ணாமலையில திமுக தோத்துரும், அதிமுக தோத்துரும். என்ன தெரியும்? எலெக்ஷன் டே நீங்க துண்டக்கான துணியை காணும் ஓட போறான். திருவாரூர்ல 42%, 29%. இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போய் நின்னான்னு வச்சுக்கோங்க, அது 55%, 60% போகும். இல்ல என்னன்னா எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் பயஸ் இருக்கும். பட் அதுக்காக 42% அப்படியே மாத்தி 22% நான் சொல்ல முடியும். திருவாரூர்ல 50% அதிமுக திமுக. சாரி, அதான் சொல்றேன் நான். நீங்க எடப்பாடியாரே இங்க போய் நின்னா கூட இந்த பர்சன்டேஜ் தான் வரும். உண்மையாதான் சொல்றேன் நானு. இப்ப திருவாரூர்லயோ மன்னார்குடியிலயோ திருத்துறைப்பூண்டிலையோ உங்களால ஒண்ணுமே மாத்த முடியாது. சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலே எந்த சின்னம் போடுவீங்கன்னா உதயசூரியனுமோ. ரைட். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து நன்னிலம். டிஎம்கே அலைன்ஸ் 39.22, ஏஐடிஎம்கே 40.45, டிவிகே 11.29, என்டிகே 3.47, அதர்ஸ் வந்து 5.57 சார். காமராஜ் இல்லையா களத்துல? காமராஜ் இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஏ நல்லா பண்ணாரு அவரு. இல்லை, இப்போ அவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறதுனால களத்தில் இல்லாமல் இருந்தார். மேபி எலெக்ஷன் நெருங்க களத்தில். நன்னிலம் பொறுத்த மட்டும் காமராஜர் தான் மெயின் மினிஸ்டர். நிறைய விஷயம் நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு. இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பண்ணலான்றீங்கல்ல, இவர் மினிஸ்டரா ரைஸ் கோடவுன்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. ஐ ஸ்பெண்ட் half a day அட் நன்னிலம். அந்த நன்னிலம்ல உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி இவ்வளோ கீழே போகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. தாவேக்காக்கு போகுது அந்த ஓட்டல், அதெல்லாம் திரும்பி நாம் தமிழர் கட்சிக்கு வந்துடும், கன்ஃபார்ம்டா வந்துடும். சார் அடுத்த மாவட்டம் நம்ம பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம். டெல்டா ஜோனோட கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் இது தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து மொத்தம் 8 தொகுதிகள் வந்து இருக்கு. கிஷோர் சார் சொல்லுங்க. திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, பாபநாசம், திருவிடைமருதூர், கும்பகோணம். ஓகே. திருவையாறு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ் வந்து 46.06, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 25.45, தமிழக வெற்றி கழகம் 14.83, என்டிகே 4.9, அதர்ஸ் வந்து 8.73. கம்ஃபர்டபுளாக வந்து டிஎம்கே வந்து அவங்க வின் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஹரிஷ், உங்களோட கருத்து கணிப்புல ஓட்ஸ் வந்து நிறைய தாவேக்காக்கு போற மாதிரி தெரியுது இதுல பார்க்கும்போது. ஓகே, ஏடிஎம்கேட ஓட்டு தாவேக்கா போகுது. அப்ப எப்படி இருந்தாலும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது வந்து ஒரு ஃபோர்ட்ரஸ், திமுகவோட ஒரு ஃபோர்ட்ரஸ். அந்த இடத்துல போய் நீங்க வந்து ஒரு பீட் பண்ணணும்னா யூ நீட் a very strong local level leader. திமுக லோக்கல் லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கூட ஜெயிக்கக்கூடியது மாவட்டம். ஆனா அதிமுக ஜெயிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு லார்ஜர் than லைஃப் ஒரு பயங்கரமான லீடர் வரணும். அந்த மாதிரி ஒன்றும் இது எம்ஜிஆர் காலத்துலையும் வரல, அம்மையார் ஜெயலலிதா காலத்துலையும் வரல. இதுக்கும் டெல்டாக்கு நிறைய பண்ணியிருக்காரு எடப்பாடியார். ஆனாலும் திஸ் இஸ் த ஃபேட்.
ரைட், அப்போது க்ளீனாக ஸ்வீப் தான் சார். நம்ம அடுத்த தொகுதிக்கு போடலாம். தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ் 42.71, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 30.84, டிவிகே 10.40, என்டிகே 5.41, அதர்ஸ் வந்து 10.64. நீங்கள் எப்படி சார்? அதர்ஸ் நிறையா இருக்காங்க, பட் லீடிங் டிஎம்கே இருக்காங்க. அன்டிசைடராக இருக்காங்க சில பேர். கொஞ்சம் அமமுக ஆளுங்க இருப்பாங்க. ஆமாம், அமமுக ஆளுங்க இருக்காங்க. தஞ்சாவூர் பட் இட் வில் நாட் அஃபெக்ட் டிஎம்கே. இல்லை, it will not affect. ஓகே, டன். அதாவது தஞ்சாவூர்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. வாய்ப்பே இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ ஒன்றும் பரவாயில்லன்னா கூட பரவாயில்ல, நாங்கெல்லாம் அவங்களுக்கு போடுறதுக்கு கடன் போட்டிருக்கோம். சார் இப்போ நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணதில்ல, தஞ்சாவூர்லாம் எப்படி தெரியுமா, நாங்களாம் ஓட்டு போட கடமை போட்டிருக்கோம். புரியுது. அதனால திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். நிறைய திமுக தான். நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே சொல்றீங்க சார். கேட்கும் போது எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஆனால் திமுக தான் ஓட்டு போகணும். எப்படி சார் அது? எங்களுக்கு வந்து நாங்கள் பிறந்ததுலேருந்து திமுக தான். கடைசியில் சாவும் போதும் திமுக ஓட்டு போட்டு தான் போவோம். எஸ்ஐஆர் வரலன்னா சட்டத்துக்கு அப்புறமா போட்டு போவோம். நான் அதான் சொல்லலாம் நினச்சேன், அவர் கரெக்டாக கொடுத்துட்டாரு. ஓகே, ஸோ அடுத்து தஞ்சாவூர் தொகுதி டிஎம்கே அலைன்ஸ் 42.71, ஏஐ. தஞ்சாவூர் இல்லை சார், தஞ்சாவூர் சொல்லிட்டீங்க. ஓ சாரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ஒருத்தநாடு டிஎம்கே அலைன்ஸ் 27.00, 27%, ஏஐஏடிஎம்கே 31.36, டிவிகே 12.32, என்டிகே 7.77. ஹரிஷ், இது என்னது? நம்ம மொத்தம் இது நம்ம பார்த்ததுலேயே இதுதான் வந்து காரணம் இருக்குங்க. வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம்ன்ற காரணம். ஓகே, 21%. ஒருவேளை ஓபிஎஸ் உடைய அவருடைய ஃபேக்ஷன் வந்து டிவிக்கோட போனால் வைத்தியலிங்கம் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. செங்கோட்டைக்கு இல்லாத பாசிபிலிட்டி வைத்தியலிங்கம் இருக்கு. வைத்தியலிங்கம் மட்டும் இருக்கு. ஏன்னா வைத்தியலிங்கம்க்கு தனி செல்வாக்கு அங்கே இருக்கு. திமுகவுக்கு போனோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடலாம். அந்த ஓட்டு அப்படியே ஏடிஎம்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஷூரா? கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஓட்டு வந்து சூரியனுக்கு போட மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கேக்கு வந்துடும். அது தெளிவாக இருப்பாங்க. ஓகே, அப்படின்னா பொலிட்டிக்கல்லி ஒரு கெயின் ஆனோம்னா ஓபிஎஸ் வந்து கலைஞரோட போய் கலைஞரோட பையனோட போய் சேர்ந்துடணும், ஐக்கியமாயிடணும் அறிவாலயத்தில். ரைட், அடுத்த தொகுதி ஒருவேளை வைத்தியலிங்கம் லாஸ்ட் மினிட்ல நான் அதிமுகவுக்குள்ள வரேன், எடப்பாடி தலைமையில ஏத்துட்டு அது ஏடிஎம்கே இன்னும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு கிஷோர். மா சேகர் அங்கே இருக்காரு, ஸோ அவர் விட்டு கொடுப்பாரா அப்படின்றது கேட்கணும். என் ஒர்க்கரில் மா சேகர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் ஷுட் பை தி பார்ட்டி. ஓகே, டிடிவியோட இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தாரு. ஓகே, எஸ். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பட்டுக்கோட்டையில் டிஎம்கே 40.56, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 31.94, டிவிகே 14.87, என்டிகே 5.15, அதர்ஸ் வந்து 7.48. இதுக்கு பேர் பட்டுக்கோட்டை கிடையாது, திமுக கோட்டை. பேரே மாத்திடலாம். ஈஸியாக வந்து நீங்கள் அங்கே பேசி ஒன்றும் போதும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பேராவூரணி டிஎம்கே அலைன்ஸ் 44.70, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 36.84, டிவிகே 10.24, என்டிகே 5.3 அண்ட் அதர்ஸ் வந்து 2. இது என்னமோ எனக்கு பேராவூரணி மட்டும் அதிமுக கூட்டணி ஜெயிக்கும்னு எனக்கு ஒரு இன்னர் ஃபீலிங். அண்ட் 2024 அது ஆச்சு. அதிமுக பிஜேபி கொஞ்சம் லீட் எடுத்தது. இங்க வந்து கருப்பு முருகானந்தம் நின்னார்னா சான்ஸ் இருக்கு. அதாவது இங்க பிஜேபி கருப்பு முருகானந்தம் நிற்க வச்சாங்கன்னா அது முன்னாடியே முடிவு பண்ணும். மார்ச் மாதம் 21 கொடுத்தாங்கன்னா கஷ்டம். இப்பயே நயினார் வந்து இவரோட பேசிட்டு எடப்பாடியோட பேசிட்டு பேராவூரில் நாங்கள் நிற்கிறோமா, ஸோ கருப்பு முருகானந்தம் தான் கேண்டிடேட்டு அப்படின்னு இறக்கி விட்டாங்கன்னா சான்ஸ் இருக்கு. ஆனால் இதை போய் பட்டுக்கோட்டையை கொண்டு போய் பாஜக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். அது இதுதான் சொல்றது, எண்ணம் தான் முக்கியம்னு சொன்னார்ல. இதுதான் இந்த இடத்துல இந்த பஞ்சில் வேற எங்கேயுமே அவங்களால வந்து பிஜேபியால் எடுக்க முடியாது. பேராவூர்லி இஸ் a constituency where பிஜேபி எடுத்து கருப்பு முருகானந்தத்தை கேண்டிடேட்டா போட்டு சோஷியல் ஈக்குவேஷனை கரெக்டாக பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம். நைஸ் ஒன் சார். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பாபநாசம் தொகுதி வந்து டிஎம்கே அலைன்ஸ் 35.56, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 39.08, டிவிகே 10.56, என்டிகே 4.92, அதர்ஸ் ஆல்மோஸ்ட் 10% இருக்காங்க. அதர்ஸ் யாரு? அன்டிசைடடாக தான் இருக்காங்க. இன்னும் அன்டிசைடடாக தான் இருக்காங்க. என்ன முடிவு பண்ணல. பேசிக்கலி அவங்களுக்கு வந்து they might want to not vote for DMK, பட் கடைசியில் ஓட்டு போட வேண்டிய கட்டாயம் வந்துடும். இது தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாரோட சொந்த ஊர் இங்கே தான் வரும். ஓகே, ஆனாலும் எந்த விதமான சேஞ்சும் இப்போதைக்கு அஇஅதிமுக கூட்டணி வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கு சார். இல்ல திமுக கூட்டணி ஜெயிக்கிற மாதிரி இருக்குல்ல. எஸ் சார். ஓகே. அப்ப இந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் எங்க போறாங்கங்கறத பொறுத்து இருக்கு. அன்டிசைடட் ஓட்டர்ஸ் திமுக போயிட்டாங்கன்னா திமுக ஜெயிச்சுவாங்க. ஓகே,
யா பாபநாசம் லாஸ்ட் டைம் ஜவாஹர் உள்ள தானே நின்னாரு. ஜவாஹர் உள்ள தானே ஆமா ஆமா அவர் மேலேயும் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கும். ஹெவியாக இருக்குது. ஓகே. ஸோ அடுத்த தொகுதி ஹரிஷ் திருவிடை மருதூர். ஓகே. அங்கே திருவிடை மருதூர் தொகுதியில் டிஎம்கே அலையன்ஸ் 38.68%, ஏஐஏடிஎம்கே 40.64, டிவிகே 12.55, என்டிகே 3.99, அதர்ஸ் 4.14. கடவுள் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவார்ல கமலஹாசன் ஒருத்தர். அந்த மாதிரி நான் சொன்னேன், இது நடந்தால் நன்றாக இருக்கும் திருவிடை மருதூரில். ஆனா திருவிடை மருதூரில் நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவர் மினிஸ்டர், இப்ப பேராசிரியர் மினிஸ்டர், ரொம்ப பவர்ஃபுல் மேன். கான்ஸ்டியூன்சியில் முஸ்லீமும் ஜாஸ்தி இருக்காங்க. தாவேக்காக்கு அந்த அளவுக்கு இடமே இல்லை. ஆனால் தேமுதிகக்கு பிரசன்ஸ் இருக்கு திருவிடை மருதூர்ல. ஓகே. ஆனால் ஏன் ஹரிஷ் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு? இல்லை, தேமுதிகவோட ஓட்டு தான் ஏடிஎம்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அங்கே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தேமுதிகவோட ஓட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே. தேமுதிக நல்லா இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் ஒரு திருவிடை மருதூர். ஓகே. ஸோ நீங்கள் சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஓரளவுக்கு இருக்கும். ஆமாம், நீங்கள் சொல்வதை போல நானதால் நல்லா இருக்கும். தேமுதிகவும் பாமகவும் வந்து ஏடிஎம்கேக்குள்ள வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அந்த லீடு 2% லீட் காட்டிட்டு இருக்கு. ஓகே, டன். புரியுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி கும்பகோணம், தஞ்சாவூருடைய மாவட்டத்துடைய கடைசி தொகுதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ் வந்து 44.05, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 35.32, டிவிகே 13.39, என்டிகே 4.42, அதர்ஸ் வந்து 2.82 தான். அதாவது சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு இது எல்லா இடத்துலையும் பேசி என்ன பேசுவாங்கன்னா, கும்பகோணம் பிஜேபி இருக்கணும், ஸ்ரீரங்கம் பிஜேபி இருக்கணும், திருவல்லிக்கேணி பிஜேபி இருக்கணும். ஏன்டா கோயில் அதிகமாக இருக்கு. கோவில் அதிகம் உள்ள தொகுதி தான். ஆல்மோஸ்ட் 9% டிஃபரன்ஸ்ல. சார் இதுல இன்னொரு விஷயம், கும்பகோணத்துல எடுத்தீங்கன்னா நிறைய பிராமின்ஸோட வீட்டுல பாத்தீங்கன்னா கருணாநிதி போட்டோ இருக்கும். கோசிமணி ஆக்சுவலா கும்பகோணம் பிராமணர்களுக்கு கோசிமணி நிறையவே பண்ணியிருக்காருப்பா. அதுதான் உண்மை. அதுக்கு அவங்க ரிஃப்ளெக்ஷன் காமிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். இதோட வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாவோட சர்வே வந்து முடியுது. உறவுகளே, நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வேயில் பார்த்துருக்கக்கூடிய ஜோன்ஸ் வந்து சென்னை, நார்த்து, கொங்கு. இன்னைக்கு நம்ம பார்த்தது டெல்டா. ஸோ டெல்டாவை பொறுத்த அளவுக்கு நம்ம 46 தொகுதிகளை வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம், அதை பற்றி பேசியிருக்கோம். அந்த 46 தொகுதிகளுடைய கன்சால்டேட் பிரேக்கப் வந்து நான் எப்பவும் கொடுக்குற மாதிரி இப்போவும் நான் சொல்கிறேன், தெளிவாக வந்து கேட்டுக்கோங்க. ஸோ 46 தொகுதிகளில் டிஎம்கே கூட்டணி 17 இடங்களில் இருக்கிறது. 17 இடங்களில் வந்து அவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஏடிஎம்கே அலைன்ஸ் 22 இடங்கள். ஸோ இந்த 20 இடங்களில் வந்து கிஷோர் கேசாமி சொல்லியிருந்தாரு போன இதுலேயே வந்து சர்ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா டெல்டா பொறுத்தளவுக்கு டிஎம்கே ஸ்ட்ராங் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த சர்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வேன்றது என்னது, 1 லட்சம் சாம்பிள்ஸ் எடுத்து மக்கள் கொடுத்த சர்வே. ஓகேவா, மக்கள் சர்வேல இதில் 22 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் கேசாமி சொன்னது போல சர்ப்ரைசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் வந்து அதிமுக இருக்காங்க. அதுதான் இந்த டெல்டா பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சேஞ்ச். ஓகேங்களா. ஸோ அடுத்த டிவிக்கு இங்கேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை, சென்னையில் பண்ணதோட அப்படியே. இல்லை, இதில் இன்னொரு ஒரு கேட்ச் பாயிண்ட் இருக்குது. ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னாக்க வெறும் less than 2% தான் டிஃபரன்ஸ் வருது. ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஓகே. In fact, DMK is ahead by less than 2%. But the others no response in the PR. 6%. That will change the factors. It can change. DMK போச்சுன்னா they கூடுதலான சீட்ஸ் அவங்க ஜெயிப்பாங்க. ADMK க்கு வந்ததுன்னா they will retain the number of seats. But ADMK இதை விட சிக்னிஃபிகண்டா போறதுக்கான வாய்ப்பு கிடையாது, குறையறதுக்கு தான் வாய்ப்பு. ஸோ எல்லா விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். சர்ப்ரைஸ் வந்து இப்போ டிஎம்கேக்கு, இந்த சர்ப்ரைஸ் வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு மாறலான்றதான் பாயிண்ட். நானும் நிறைய தொகுதி பேசும்போது நம்ம சொன்னோம், நான் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த சர்வேல இருந்து ரிசல்ட் மாறுபட்டு தான் இருக்கும். ஏன்னா டெல்டால அவ்வளவு ஈஸி கிடையாது பர்ஃபெக்ட் பண்றது. டிஎம்கே உன்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. அந்த இடத்துல நீங்க பண்ணணும்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வில் ஹேவ் டு ப்ளே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெல்டாக்கு எடப்பாடியார் செஞ்ச விஷயங்களை கொண்டு போய் பரப்புரையில பிளஸ் டோர் டு டோர்ல பிளஸ் வீடியோஸ், சோசியல் மீடியா, இதெல்லாம் பெருசா கொண்டு போய் பேட்டில் வந்து எடப்பாடியார் டெல்டாக்கு என்ன பண்ணாரு, ஸ்டாலின் டெல்டாக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு அது பேசு பொருள் ஆகும். அது பேசு பொருள் ஆனா இங்க ஹரிஷ் சொன்ன நம்பர்ஸ் ரியாலிட்டி ஆகும். புரியுது. அதை பண்ணலைன்னா நான் என்ன சொல்றேனோ, ஆல் பிகாஸ் தி cannot win so muchங்கிறத அப்படியே தான் வந்து 12 to 15 கிட்ட தான் நிற்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல
அதிமுக. இப்போ சிம்பிளா சார் நீங்க சொல்றத வச்சு என்னன்னா, இவங்க பண்ண விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பண்ண விஷயத்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். டிஎம்கே பண்ணாத விஷயத்த கேள்விகளே வந்துருது. அவங்க பண்ணலங்கிறது வந்து மக்களே ஒத்துக்கிறாங்க. ரைட். ஆனா நாங்க பண்ணோங்கிறத சொல்லல. ஓகே ரைட். அதிமுக எடப்பாடியார் வந்து நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலே அப்படியா கரெக்ட் இல்ல அப்படின்னு இந்த சிச்சுவேஷனுக்கு வரும். ஆனா இன்னைக்கு அது நடந்திருக்கா இல்ல. இந்த ஏடிஎம்கேக்கு இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா பெரிய ஃபேஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு டெல்டால யாருமே இல்ல. இல்லை. அதுதான் ஒரு பெரிய மைனஸ். இருக்கக்கூடிய வைத்தியலிங்கமும் அவர் தான் ஒரு நோன் ஃபேஸ், காமராஜ் ஒரு அனதர் ஃபேஸ். ஆசிலேட்டிங்காக இருக்குது. அப்போ அந்த 22 அப்படின்றது இப்போ நீங்கள் கிஷோர் கே சாமி அவர்களும் திரு ஜேவிசி சார் அவர்களும் சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மக்களே. அதாவது இப்போதைக்கு இது டிசம்பரில் இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இட் வில் சேஞ்ச். அவங்க சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் இட் மே சேஞ்ச். 22ன்றது இட் மே சேஞ்ச். டஃப் ஃபைட் அப்படின்றது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் நான் எப்பவுமே சொல்கிறது தான். அதில் வந்து 7 இடங்களில் வந்து டஃப்பில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஜோன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 46 நம்ம பார்த்த அந்த டெல்டாக்கான பிரேக்கப்பையும் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓவராலாக நம்ம இப்போ எவ்வளோ தொகுதிகள் முடிச்சிருக்கோம், அதாவது சென்னை, நார்த், கொங்கு, டெல்டா, இது 4த்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா வி ஹவ் கம்ப்ளீட்டட் 183 தொகுதிகளை நாம் இங்கு கிளியராக ஒரு சர்வேயை பார்த்து மக்களுக்கான ரிப்போர்ட்டை கொடுத்தாச்சு. அதில் திமுக ஓவராலாக இந்த 183 இப்போ நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ அந்த 183ல் 68 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து மக்கள் வந்து ஆதரவு டிஎம்கேக்கு இருக்குது. 68 தொகுதிகளில் வந்து மக்களோட ஆதரவு வந்து டிஎம்கேக்கு இருக்கிறது. அதிமுகவோட கூட்டணி, அதாவது டிஎம்கே கூட்டணி, அதிமுக கூட்டணிக்கு 80 இடங்கள், 80 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஆதரவு இருக்கு. டிவிகேக்கு அதே 5 இடங்கள் தான். டஃப் ஃபைட் வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து ஜேவிசி சார் சொல்லியிருப்பாரு. இங்கே இருந்தாங்க ஓட் டிரான்ஸ்ஃபர்ஸ், நிறைய இஷ்யூஸ், நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய ரெட் ஃபிளாக்ஸ்லாம் இருக்கு. அவர் ஹைலைட் பண்ணி ஒவ்வொரு சர்வே முடியும் போது அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் மாறினா இதெல்லாம் மாறினா. இப்போ கூட சொன்னார் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் அந்த 30 இடங்களை தீர்மானிக்கும். டஃப் ஃபைட் வந்து அந்த ஃபேக்டர்ஸ்லாம் தான் தீர்மானிக்கும் யாருக்கு வந்து இது மாறப்போகுது அப்படின்றது. ஸோ ஆக மொத்தம் 183 இடங்களை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிக் மீடியா மற்றும் இடவளம் இணைந்து நடத்தும் ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு 2.0. நான் உங்கள் சிபி நவீன். அடுத்த ஒரு ரிவ்யூவில் நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.